வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு துக்கம், இரட்டிப்பு கவலைகள், இரட்டிப்பு படிப்பு, அனைத்திற்கும் சொந்தக்காரர்கள். எல்லாம் இரண்டு இரண்டாக நடக்கும். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் ஆனி மாதம் என்ன செய்ய போகிறது, கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்து உங்களுக்கு பலன் தரப்போகின்றன என்று பார்ப்போம். உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம் பிறக்கிறது. உங்களுக்கு சகாய ஸ்தானாதிபதியான சூரியன் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். இதனால் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து உச்சம் பெறுகிறார். தனஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறுவதால் பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பது அதிகமாக இருக்கும். பணம் பல வழிகளிலும் உங்களை தானாக தேடி வரும். சுப காரியம் நன்றாக நடக்கும். ஆனி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 19ஆம் தேதி ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு செவ்வாய் சென்று அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபாதிபதியாக விளங்கக்கூடியவர். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயம் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். சுப செலவுகளை செய்வதன் மூலம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் கடினமான காரியங்களை எல்லாம் ஈஸியாக செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள். சோதனை காலம் என்று இல்லாமல் சாதனை காலமாக இந்த காலம் இருக்கும். உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட பேரும் புகழும் அதிகமாக கிடைக்கும். ஆனி மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்பொழுது பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவார். ஒரு பெரும் தொகையை அதற்காக உங்களை செலவிட செய்வார். குறிப்பாக பிள்ளைகளின் மேற்படிப்பிற்கோ அல்லது வெளிநாடு சென்று அவர்கள் பணிபுரிவதற்கோ அல்லது வெளிநாட்டிலேயே தங்கி படிப்பதற்கோ ஏதோ ஒரு விதத்திற்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார். உங்களுடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதிக பயணங்கள், அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நேரம். சனி வக்கரம் பெறக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் தனது வக்கர காலத்தில் நன்மைகளைத்தான் உங்களுக்கு செய்வார். ஒரு மன கஷ்டம் ஏற்படும். எல்லாவற்றிற்கும் ரெடியாக இருங்கள். குரு பகவான் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குருவின் பார்வையும் சனியின் மீது பதிகிறது. பெருமளவில் பாதிப்புகள் ஏற்படாமல் குரு பகவான் பார்த்துக் கொள்வார். சனியின் பார்வை 4, 7, 12 இந்த 3 இடங்களில் பதிகிறது. தாயின் உடல் நலம், இடம் வாங்குவது பற்றிய சிந்தனை இதெல்லாம் அதிகரிக்கும். கட்டிய வீடு பாதையில் இருக்கிறது என்ற கவலை உங்களுக்கு இனி வேண்டாம். உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். உத்தியோகத்தில் இடம் மாற்றம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் புது புது ஒப்பந்தங்கள், புது புது பதவிகள் எல்லாம் கிடைக்கும். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் விலை உயர்ந்த பொருட்கள் வீடு வந்து சேரும். மாணவ மாணவிகளாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக படிப்பில் உயர்வு உண்டு. உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆனி மாதம் கண்டிப்பாக இருக்கும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மிதுன ராசிக்காரர்கள் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.